பேராண்டி என்ன தாத்தா அலற கட்டை எறும்பு எதுனா கச்சிச்சானா அதுக்குதான் சொல்றது துண்டை உதட்டி கட்டினான்னு பூச்சி பூ எதுனா இருந்துன்னா என்ன பண்றது பூசணிக்காய் மூஞ்சி இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது ஊருக்கு கூத்தியாரு வச்சிருந்தியா அதுதான் உனக்கு ஞாபகம் வருதா பாட்டியை தவிர யாருமே நினைச்சுப்பாங்க பாத்தியா எப்படி போய் சொல்லுதியா எங்க பாட்டியா உனக்கு 7ஆம் தரம் தானா அதோட முக்கியம் உன்னை ஒரு விஷயம் சொல்றது தாண்டா கோட்டேன் என்ன தாத்தா ரகசியம் பதில் இதுல எதனா பொச்சு வச்சுக்கிறியாண்ணா முதல்வையா நான் எங்கேயும் பதில் இதில் பொச்சு வைக்கல அப்போ வேற என்ன விஷயம் சொல்லு சீக்கிரம் பேபி இல்ல அவங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறேன்டா லட்ச ரூபாய் குத்து வச்சியா யோ அவனுக்கு தான் பிராடு பசங்களாச்சா திருப்பி வட்டி கூட குத்துருக்க மாட்டானுங்களையா சரி நான் தெரியாத கொடுத்துட்டேன் இப்ப ஞாபகம் வந்து நீ போய் வாங்கிக்க தாத்தா தெய்வமே உன்னை வெளியே சேர் போட்டு உட்கார வச்சு தப்பு போய் சோபால உட்காரு நான் போயிட்டு வந்துடுறேன் பதார்த்தம் துட்டு தான் வாங்கி போட மாட்டேன் நான் எனக்கு கேக்குறேன் உனக்கு தான் கேக்குறேன் கறி மீன் இல்லாத உனக்கு சோறு இறங்க மாட்டேங்குது வாங்கி வந்து போட்டா தானே துண்டுறதுக்கு கறி நடி கறிய அத கடற்கரை கோயில் புடிச்சா கறி அந்த பக்கம் மேல பக்கம் எதுனா மேய்ச்சன்னு பார்த்தா ஆடு மேய்ச்சா குட்டி புடிச்சா கறிய ஆட்டு கறிமா கோய் கறின்னு கிடக்குறியா ஓ யார் விட்டு ஆடு யார் விட்டு கோழி பிச்சை அந்த ஆக்கி துண்ண சும்மா இருப்பாங்க அதை கொடுப்பாங்க துட்டு குத்து தான் கறி வாங்கினன்றா சரி வாங்குறேன் வா ஏய் வேலை செய்யற ஆளுங்க யாரும் இன்னைக்கு வரல பழுகுது யாரும் கிடையாது சுத்துலயே யாரும் கிடையாது எதுனா ஒரு இரும்பு தூக்கி போட்டாவனா நீ கெறினியா தாராளமா எடுப்பேன் அதை பாரு பெருசாகுது அதை பாரு அதை விட பெருசாகுது எப்படி வருவா எடுக்கக்கூடாது 50 கிலோ தெரியும் மொத்தமா ஏத்துக்கணுமா மாட்டிக்குவான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கூட தெரியாது அதைத்தான் செய்யணும் நாள் எப்படி மூடி மறைச்சிக்கிறானுங்க பத்தியா நம்ம கிட்டே எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறானுங்க அவனுங்களை இனி கேட்டு வாங்கி பிடிக்கணும் துட்ட தின்னு பத்து வந்துட்டாடி மாட்டிக்குவோம் ரொம்ப ஆயிடுவான் அப்படியே போய் 10 வயசு தான் உட்காருவான் உட்காரு யாரு இல்லன்னு பாத்தியா அவன் எங்க இருந்து வந்துட்டானயா பாத்துட்டானா என்னன்னு தெரியலையா கம்முனிரு அவன் கையை குஞ்சுக்கினே போயிடுவான் போன பிறகு எத்தும் போயிடலாம் அவன் போயிட்டான பாரு இங்கதான் வரான் ஐயோ இங்க வரானா அந்த பீனி பிடிச்சா இங்க வரான் எனக்கு என்ன தெரியும் மூச்சை விடாத அப்படியே உட்காரு அவன் வந்து பார்த்தாடா நான் பாத்துக்கிறேன் இந்த அமௌண்ட்டை வாங்கி இது மாரி ஊட கட்டிடணும் அம்மா ஐயோ நல்ல காரியத்துக்கு போகும்போது கால் தட்டுப்படுதே கொஞ்ச நேரம் உட்காந்து போ ஐயோ அடிப்படுது கருமம் ஐயோ இந்த வயசுல பண்ற வேலையே நாங்க என்ன பண்ணிட்டோம் வயசுல ஓவராக்குதுன்னு நெகிழ்ல உட்காந்துக்கிறான் நான் பண்ணிட்டேன்றா எங்களை போய் யோ நயலுக்கு மரத்தையில் உட்காருவாங்கன்னு பேரு நீ இது மாதிரி மரப்பம் ஒண்டிருக்கிறியா நாங்க ரிமாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நீ வந்து கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற வெயிலுக்கு ஓதிங்க கிடக்குறா யோ அது ரிமாண்ட்னா ஜெயில தூக்கி போறதியா அதுக்கு பேர் ரிமாண்ட் நீ குத்தா வந்துங்கன்னா அந்த காலில் கல் அடிக்கிற சோத்து மேல உட்காந்தா நான் வெயில தாமலா நெகிழ்ல உட்காந்துக்கிறேன் பச்சைக்கிளியா நாங்களாம் வந்து உட்கார கூடாதானே நெகிழ்ல மூத்தி ஆளுங்க எதுவும் காணும் எல்லாம் இரும்பு சமானாக்குது நீ உட்காந்துக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குதா எல்லாம் தீட்டு போய் வித்துற மாதிரியா டேய் பச்சைக்கிளியே இவ்வளவுதான் மரியாதை உனக்கு நீ உட்காந்து மாதிரி நான் உட்காந்துக்கிறேன் இங்க வந்து பார்த்தா சொல்ற மாதிரி தெரிஞ்சியா டேய் என்னதான் நினைச்சுக்கிறீங்க பச்சைக்கிளியா எங்களை பார்த்தா திருடுற மாதிரி ஆகுதா இல்ல திருட்டு கபடி மாதிரியே தெரியுது டேய் நீ எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க நான் எதுக்கு நீ அங்க திருட்டு பட்டம் காட்டின மாப்பிள்ள நான் சொல்லினாலாம் சிசிடிவி இருக்குது அது காட்டுறான் தெரியுமா என்னடி சிசிடிவி கிசிடிவின்றான் இன்னும் இங்க எதுவும் கிடையாது இவன் நம்மளே ஏமாத்துறானா இதுங்க திருட தான் வந்துக்குது சிசிடிவின்னு ஒண்ணு எப்படி போய்ப்புதுங்க பச்சா பச்சைக்கிளியா நம்மளாம் ஒரு ஊருக்காருடா நம்மளுக்குள்ள சண்டை வந்து போட்டுக்கணுமா அப்புறம் எது வயிற்றுல முக்கியணுமா உன் வயிற்றுல நான் ஏன் முக்கினா வயிறு பேசாதுன்னு சொல்லிட்டேன்டா டேய் அவன் கால் அடிபட்டு போச்சுடா போய் பாரு என்னண்ணே பிள்ளைக்கு அடிபட்டு போய்க்குது ரத்தம் ஓட்டு என்ன மருந்து கிந்து வாங்கிக்கிட்டு வாயா நான் போய் பஞ்சர் ஆயில் வாங்கிட்டுமா நீ இதே பஞ்சர் ஆயில் வாங்கினாரு போறியா யோ என் கால் அடிபட்டுக்குதியா டயராயா இதுயா டயராவா வச்சுக்கோ இப்ப என்ன இருக்குது டயர் மாதிரி தான் இருக்குதா கம்மியா குழந்தை கால் அடிபட்டுக்குது எங்க ரத்தம் வந்து பாக்கலாம் உங்க பாசம் எனக்கு புரியுது குழந்தைகள்லாம் கொஞ்சம் வேணா நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க உதவியா நீங்க பண்ணத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா சொல்றான் டேய் பச்சைக்கிளி என்னடா உதவியா சொல்ற நாங்க செய்யறோம் பேபி இல்ல பேபி
பேபி கிட்ட எங்க தாத்தா 1 லட்சம் ரூபாய் குத்து வச்சுக்கிறாருயா. என்னடா சொல்ற? 1 லட்சமா? அந்த கைமை எப்போ குத்தானே தெரியல, மூச்சே உள்ள தெரியுமா. இப்பதான் அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்து என்கிட்ட சொன்னான். அதனாலதான் பேபி பார்த்து கேட்கலான்னு போயினுக்கிறேன். நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கி குத்தீங்கன்னு வச்சுக்கா, நான் அந்த துட்டை வாங்கிக்குவேன். நீ பண்ண பார்த்து திருட்டுத்தனத்தை யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். அந்த துட்டை மட்டும் வாங்கி குத்துரு. அடா அதை விட்றா, அது பெரிய விஷயம் மாரி சொல்லிக்கிறா. பேபியை 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டா இது வரைக்கும் மூச்சு உள்ளன்னு சொல்றியா? அவன் எப்படியாப்பட்ட கிரிமினல் இருப்பான் பாத்தியா? எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, அதுக்கு வட்டி கூட குத்தானா தெரியல, சொல்லியா 1 லட்சம் ரூபாய் குத்துக்கிறாரு. அவன் வட்டிலாம் குத்துருக்க மாட்டான், திருட்டு பையா. சரி வாங்க போயிட்டு துட்டு கேட்டு வாங்க. விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஊரு விட்டு ஓட்டுருவானுங்க 2 பேரும். பச்சை கிளி 1 லட்சம்ன்றான். நம்ம பேபிகளை பேசி நம்ம ஆட்டியே போட்டுக்குவோம். சரி வாடா, நீ விடக்கூடாது அந்த பேபிய. நான் பேசுற மாதிரி பேசி நான் உனக்கு வாங்கி தரேன் 1 லட்ச ரூபாவா. நானே எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், நம்ம அப்பா பேபியை காணவே காணோம். எங்கடா போயிருப்பான்? எங்கடா பாட்ட? எல்லா இடத்துலயும் பாத்துருந்தா. குப்பை தொட்டி, பாத்துறேன். ஒயின் ஷாப் வாசல், பாத்துருந்தா. பிளாட்ஃபாரம், பாத்துருந்தேன். கோயில் அடிவாரம், பாத்துருந்தேன். கல்யாண சத்திரம். உள்ள போய் பாத்துட்டு வர்றோம், தின்ட்டே வந்துட்டானே. எது தின்ட்டே வந்துச்சா? துரோகி, என்னையாண்டா கூட்டு போல? உனக்கு நம்ம அப்பா முக்கியமா இல்ல சோறு முக்கியமா? சோறு தான் முக்கியம். அப்பனா முக்கியம். சரி வா, எந்த சத்திரம்னு சொல்லு. காலைல ஃபங்க்ஷன் மரத்துக்கு முடிச்சிருக்குண்ணா. நான் போனதே லேட்டு. குண்டான்ல இருக்க சாப்பாடு எடுத்து குப்பை தொட்டில போட பார்த்தானே, நான் அதே எடுத்துட்டு வந்து தின்ட்டேன். நீ உண்மையாவே என் கூட பிறந்தவனா இருந்தா குப்பை தொட்டில இருந்து எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்ப. நீ எல்லாத்தையும் உன் தொப்பையிலே போட்டுக்கிட்ட. நான் அத உண்ணா நம்ம அப்பனை தேடாம தேட வேணாமாண்ணா. ஏய், வீட்டுல இருக்கிற அழுக்கு துணி மூட்டையும் காணண்டா. நான் எதுக்கு அழுகு துணி எடுத்துன்னு போயிருப்பான்? ஒரு ஆத்துல துவைக்க எடுத்துட்டு போயிருப்பானோ? ஆத்துல துவைக்க எடுத்துட்டு போனானா ஆட்டோட அடிச்சுட்டு போயிட்டானோ தெரியல. வா வாயா வாயா, வீட்டுக்கு எடுத்து திறந்தாயா இருக்குது. பேபி வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா கப்புன்னு போய் அமுக்குற மாதிரி அமுக்கிடுவோம். நீ அவனை அமுக்கு, நான் துட்டு அமுக்கிறேன். டேய் பேபி, வெளியே வாடா. எங்க தாத்தா 1 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள? வெளியே வாடா. டேய் இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டான். கெல்லுந்த தட்டா. டேய் வீட்டு விட்டு வர போறீங்களா இல்லையாடா? இருடா, கள்ளத்துக்கு அடிக்கிறான். டேய் ஓய்ங்க வந்துடா. டேய் அச்சிரோடா. டேய் டேய், என்னடா இவனுங்க நம்ம வீட்டு வாசல்ல கல் எடுத்து அடிக்கிறானுங்க? அப்ப எதனா தேவையில்லாத வேலை பார்த்துட்டானா? டேய் வெளியே வர போறீங்களா இல்லையாடா? டேய் வாங்கடா சீரா. டேய், என்னடா எங்க வீட்டு வாசல்ல கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கட்சி ஆபீஸா? கல் விட்டு ஏறிட்டுங்க வாங்கடா. கேப் மாறி போறத முள்ள மாறீங்களா? டேய், யாரை பார்த்து கேப் மாறின? ஒப்பன அப்ப மலை மாதிரி உங்களை தான்டா. டேய், எங்க அப்பனே என்ன வேணாம்னு சொல்லு. எங்களை எப்படா மலை மாறிம்பா? டேய் திட்டு பையனுக்கு பிறந்தவன திருடன் சொல்லாத. உங்களை என்ன சொல்றது? டேய், எங்க அப்பன் பிச்சை எடுத்தாலும் பெருமையா எடுத்து திம்மாட்டான். இந்த நிக்கிறான வேலை இவன மாதிரி திட்டு பையன் கிடையாதுடா. என்ன நம்பர் வெளிக்கிறானுங்களா? டேய் என்ன நினைச்சுக்கிற நீ? என்ன போய் திட்டு பையன்றா? திட்டு பையன் சொல்லவே இல்ல, திருடன்னு சொன்னோம். திருடனா? டேய் உங்க அப்பா மாதிரியே 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஊடியாரு வந்து கேட்கறா தெரியல. எது? எங்க அப்பா 1 லட்சம் வாங்கினானா? டேய், அவன் பீடிக்கா வக்கத்தோனாச்சடா. அவனை போய் 1 லட்சம் வாங்கினான்னு சொல்றீங்க? அந்த பீடிக்கு வக்கு இல்லாதவன் தான் எங்க தாத்தா கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கிறான் தெரியுமா? யோ வீடு வாங்க வக்கீல் துண்டு பிடியா போய் பிடிப்பாயா? ஆனா அவன்கிட்ட 1 ரூபாய் கடன் வாங்க மாட்டாயா? அப்படியாப்பட்டவனா எங்க அப்பா பேபி. அந்த மனித குல மாணிக்கிட்ட 1 லட்ச ரூபா கடை வாங்கினேன்னு சொல்ற நீ? யோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இந்த பூமி சுத்தாதா? அந்த கடல் வட்டாதா? இந்த தொப்பை வெடிக்காதா? அதுக்கேண்டா ஏன் தொப்பியை வெடிக்கணும்ன்றா? என்ன கடவுள் சொல்லி பயப்படுவான்னு பார்த்தா எழுத்து கேள்வி கேட்கறான். நீயே கடை வாங்கிட்டு ஓடிச்சு அந்த நாயை ஊற விட்டு. எங்க உங்க அப்பா மனிதகுள்ள மாணிக்கம்? கொஞ்சம் வசூல் கொஞ்சம் பேசணும். யோ காலையில இருந்து அவனை காணையா. குப்பை தொட்டி எல்லாத்தையும் கிளறி கூட பாத்துறான், அவன் காணோம். எது குப்பை தொட்டி கல்யாணி பாத்துமா? டேய், இவனுக்கு முன்னால ஏன்டா அப்பா அசிங்கப்பட்டுறா? எதை வேணா கலரிப்பாரு. ஆனா ஒப்ப வாங்கின 1 லட்ச ரூபாய் என்கிட்ட குத்துட்டு அதுக்கப்புறம் போய் கலரிப்பாரு. எது 1 லட்சமா? நாங்க எதுக்கு தரணும் 1 லட்சம்? எங்க அப்பா கடை வாங்கினதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே. எங்க தாத்தா குத்துக்கல்லு மாதிரி என் வீட்டாண்ட உட்காந்துக்கிறான்டா. வாடா எங்க தாத்தனையே போய் கேட்போம். அப்புறம் என்னடா வாங்கடா போலாம். டேய், ஆனா ஒண்ணுடா, எங்க அப்பா மட்டும் காசு வாங்கலன்னு தெரிஞ்சிச்சு அந்த 1 லட்ச ரூபாய் நீங்க தான் குடுக்கிறீங்க. குடுப்பண்டா பச்சைக்கிளியே. அவன் பாட்ட என்ன சும்மாவா சொல்றான்? அவன் சொல்லத்தான் போறான், நீங்க குடுக்கத்தான் போறீங்க. வாங்கடா. டேய் வாங்கடா. டேய் தம்பி, இன்னைக்கு தெரிந்தா நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பமா மானங்கட்ட குடும்பமானே? அவங்க 3 மாலைக்கிட்ட தெரியுமாச்சா? அது நீதான் உனக்கு தெரியுமா? டேய் சி வாடா அமாவாசை. எங்க தாத்தா சொன்ன உடனே 1 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கிறடா. டேய், நான் மானஸ்தன்டா, எடுத்து வைக்கிறேன்டா. எடுத்து வைங்க. நான் தான் எடுத்து போறேன். தாத்தா சொல்லு தாத்தா. என்னடா பச்சைக்கிளியே, ஏன் இவங்களெல்லாம் இட்டாந்துக்கிற? ஏன்டா இட்டுன்னு வந்துக்கிறா? நீ தானே உனக்கு 1 லட்ச ரூபாய் தந்த பேபிய? நான் சொன்னேன் எப்போ? என்ன இருந்தாலும் மாத்தி மாத்தி பேசுறானே. இருந்தாலும் நம்பி எல்லாரையும் பேசிட்டு சண்டை வர வச்சுட்டோம். பச்சைக்கிளி கவுந்துட்டானே. இவன் முதல் வைப்பானா இல்ல அவன் முதல் வைப்பானா தெரியலையா? என்ன பச்சைக்கிளியே பம்பர 1 லட்ச ரூபா கொடுக்க ரெடியா? டேய் இருடா, அந்த ஆள் மறந்துட்டு இருப்பாரு.
நாகபத்திரன். யோ தாத்தா, காலையில கூட சொன்னியா பேபி 1 லட்ச ரூபாய் தரணும் போய் வாங்கிக்கன்னு. ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஞாபகம் வந்துச்சா? என்ன இந்த ஆளு ரிவர்ஸ் கீர் போறான்? தாத்தா எல்லாருக்காவது நீ கேக்குற மாதிரி சத்தமா சொல்லு தாத்தா. நான் ராஜி தூங்கும்போது கிணவுல வந்தான்பா பேபி. 1 லட்சம் கொடுன்னு கெஞ்சி நான் கொடுத்தேன். என்னையா சொல்ற? கனவுல குத்தியா? ஆமா பச்சிக்கலே, கிணவு தான். நீ இது கனவுல நடந்தது சொன்னியா? யோ ஏண்டா உன் தாத்தன் கனவுல கதை சொல்லியிருக்கான், அதை கேட்டு வந்து மானத்தோட வாழ்ந்த என் குடும்பத்தை மானபங்கம் பட்டிட்டேடா. டேய் தம்பி, இவன் ஆட்டா, டேய் 1 லட்சம் குடுடா. ஏய் நான் எங்கடா சொன்ன? வேலை தானே சொன்ன, வேலை அடிக்கடா. டேய் பச்சிக்கலே, இப்பதாண்டா ஒரு கிணவு ஞாபகம் வந்துக்குது. போயா கனவா மீன் மண்டையா, உன் கனவாவது எதுவாவது ஆளை விடு சாமி. ப்ரோ இது போல காமெடி வீடியோ பார்க்கணும்னா தகவல் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நாளா தக்காளி சேனல் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் நாங்க காமெடி வீடியோ போட்டோம், பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இது நம்ம தக்காளி சேனல். என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க வாடா தக்காளி. இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி சேனல்.